பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இந்த புதிய நாளிலே தேவனுடைய வாக்கு தத்தமாக, தேவனுடைய அருள் வாக்காக, தேவனுடைய இந்த நாளிலே வழி நடத்துதலாக கர்த்தர் நம்மோடு கூட உறவாடுகிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியிலே நாம் தனிமையில் இல்லை. ஒருவேளை இந்த நேரத்தில் தனிமையிலே நீங்கள் வயதானவர்களாக இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை வாழ்க்கையே ஒரு சிறை என்று சொல்லி ஒரு நெருக்கப்பட்ட நேரத்தில் ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் வீடு, உங்களுடைய வாசஸ்தலமே ஒரு சிறையின் அனுபவத்தில் இருக்கிறதா? வாழ்க்கையில் கர்த்தர் என்னை காண்கிறாரோ என்ற நம்பிக்கையற்றப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரம் உள்ளவங்க அவங்கள போய் பார்க்கணுன்னா அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. பணபலம் உள்ளவர்களை போய் நாம் நெருங்க முடியும் என்றால் முடியாது. இன்றைக்கு மேன்மையுடைய மக்களை போய் நாம் அவர்களோடு நம்முடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வோம் என்றால் முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் நடுவில் நான் உலாவி இருக்கிறேன். ஒருவேளை வாழ்க்கையின் எல்லா பக்கமும் ஒரு இருள் நிறைந்த ஒரு அனுபவத்தில் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கலாம். ஆனால் நீங்கள் இருட்டுக்குள்ளே இல்லைங்க, உங்கள் உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் இருக்குது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையை ஒரு இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் விட்டு எல்லா விளக்கையும் அணைத்து மனிதர் போட்டாலும், ஆனால் தேவன் நம்மிடத்தில் இருக்கும்போது அவருடைய வெளிச்சம் நமக்குள் பிரகாசிப்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக, அவர் மெய்யான ஒளியாய் இருக்கிறவர். இந்த வார்த்தையின் வெளிச்சம் எப்பேற்பட்ட மரண இருள் சூழ்ந்த இருள் நிறைந்த பள்ளத்தாக்கள் சென்றாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நம் நடுவிலே உலாவி அவர் நம் தேவனாக இருக்கிறார். வேற யாருக்கும் இந்த சிலாக்கி இல்லைங்க. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய ஜனம் நீங்களும் நானும். நம்ம எதை கண்டு நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் உண்டு. உலகமே இன்றைக்கு ஒரு சஞ்சலத்தில் தவித்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். எனக்கு பிரியமானவர்களே, எல்லா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் வாசல் அடைக்கப்பட்டாலும் பரலோக கதவு நமக்கு எப்போதும் திறந்து இருக்கிறது. ஏன்னா நாம் அவருடைய ஜனம். நம்மை போஷிக்கவும் காப்பாற்றவும் நம்மை பாதுகாக்கவுமே கர்த்தர் நம் நடுவிலே உலாவி இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் எப்பேற்பட்ட கடினமான பாதையில் இருந்தாலும் ஒன்றும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தாவே, நீர் என்னை தூக்கி என்னை கரம் பிடித்து நடத்துங்கன்னு சொல்லுங்கள். அவருடைய தெய்வீக மகிமை உங்களை ஆளுகை செய்யும். அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளிலே இந்த வார்த்தை நீர் கொடுத்தீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்கள் மகிமை, உங்கள் பிரசன்னம், உங்கள் ஆளுகை ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே உலாவி நீர் எங்கள் தேவனாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உங்களுடைய சொந்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு யாரெல்லாம் உடைய சமூகத்தில் கிட்டி சேருகிறார்களோ உம்மை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அற்புதங்களால், அதிசயங்களால், வல்லமையினால, விடுதலையினால ஆண்டவரே நீர் உம்மை வெளிப்படுத்துங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.